கட்சி நிதின்ற பேரில் அடித்த கொள்ளைய ஒன்று ஒன்றா கவர்மெண்ட்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போவும் சொல்கிறேன், மக்கள் பணத்துலேருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். அவன் தான் திருட்டு போய் ஆயிட்டான், அவனை திருத்த முடியாது முடிவுட்டாரு. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இவ்வளவு பாடி வந்த நம்ம தாத்தா ஒரு இடத்துல பாருங்க, இசையமைப்பாளன், இயக்குனர், பாடலாசிரியர் எல்லாம் சேர்ந்து உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா. இந்த உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டாங்கிற வரியை அந்த பாடலை நீங்கள் கேட்கும்போது பாருங்க 4 தடவை படிப்பேன். ஏன்னா அதை வலியுறுத்தி சொல்லணும், அழுத்தி அழுத்தி சொல்லணும், மனசுல பதிகிற வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லணும். என்று உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டால் ஒதுக்குற நோக்கம் இருக்காது, பதுக்கிற நோக்கமும் இருக்காதுன்றார். இங்க பதுக்கிற நோக்கமும் ஒதுக்குற நோக்கம் தான் இருக்கு, உழைக்கிற நோக்கம் உறுதியாகல. இப்ப அதனால உங்க பிள்ளைகள் வந்து இந்த பதுக்கிற கூட்டத்தை ஒதுக்கணும்னு நினைக்கிறோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஒரு ஆள் பேசுறாரு, ஒரு ஆள் நம்ம எல்லாரும் கேட்கணும், ஆனா நம்ம எல்லாரும் சொல்றத அவர் ஒருத்தர் கேட்க மாட்டார். இங்க வாங்கப்பா, என் பங்காளி வடிவேல் சொல்றது நல்லவன் மாதிரி பேசிட்டு இருந்தானப்பா, பைத்தியமாவே அந்த மாதிரி நல்ல மாதிரி தெரிஞ்சாங்க. இப்ப திடீர்னு 2 அங்கீகாரம் 4 மருத்துவமனை அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்கான் மத்திய அரசு, அதனுடைய மருத்துவ குழுமம். சென்னையில் அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, தருமபுரியில் மருத்துவமனை, திருச்சியில் கியோபை விஸ்வநாதன் நம்ம தாத்தா பேரில் இருக்க மருத்துவமனை, புதுச்சேரியில் இருக்க மருத்துவமனை, அங்கீகாரம் ரத்து. ஏன்னு கேளுங்க, அங்கே சிசிடிவி கேமரா நல்லா இல்லை, கக்குசில் நல்ல சுத்தமாக இல்லை, கழிவற அது இல்லை. டேய் அதெல்லாம் நல்லா கவனி, அங்கே ஒரு கேமரா பொறுத்துன்னு சொல்கிறா, அதுக்காக அங்கீகாரத்தை ரத்து பண்ண நீ யார்? உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவன் யார்? நான் முதலமைச்சர் ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, நீ சொல்லிடு. இங்கே வா, நீ யார்? நீ யார்? நான் நடத்துகிற என் மருத்துவமனையில் அங்கீகாரத்தை ரத்து பண்ண நீ யார்? முதல்ல ஹூவாரிட்ட ஆட்டங்காட்ட ஆள் இல்லாமல் நீ வேலை. என்னை மாதிரி ஒரு சிவகங்கை ராமநாதத்துக்கு காட்டான்ட்ட நீ சிக்கிக்கிட்டு ஒரு நாள் படுவாவார், என்ன ஆவாயின்னு எனக்கே தெரியாது. எத்தனை கேள்வி எழுப்புறேன், பதில் சொல்லியிருக்கீங்களா யாராவது? என்னை தவிர்க்கிறார்களாம். இக்னோர் ஹிம், அவாய்டு ஹிம், ஃபர்கெட் ஹிம். எத்தனை நாளைக்கு? தமிழ்நாட்டில் என் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். நீ பாரு, நீ மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறார், என்ன உடன் பிறந்தார்களே, முதலமைச்சர் ஆயிட்டாரு, நாற்காலியில் உட்கார போகும்போது பேசுகிறாரு, இந்த நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்குது, அதில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துன்றது அவருடைய கால்கள்ன்றது. இந்த எம்ஜிஆருக்கு வந்து எல்லாம் காதல் பாட்டெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தான். மக்களை பற்றி எழுதி அவர் மக்களை பற்றி சிந்திக்கிற தலைவன், மக்களை பற்றி பாடுகிற ஒரு கலைஞனாக மாற்றிய பெருமை நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு உண்டு. தூங்காதே அண்ணா, தூங்காதே அப்பா அப்படி பாடலையே, தூங்காதே தம்பி தூங்காதே, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்து விட்டால் என்ன ஒவ்வொரு, அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்தார், அந்த பாடல் வந்து ஒரு திரை இசை பாடல் அல்ல, அது அத்தனையும் தத்துவ முத்துக்கள்னு. உண்மையிலேயே அவ்வளவு பெரிய தத்துவ வரிகள். நம் தாத்தா நமக்கு கற்பித்தது ஒன்றுதான், என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு நான் கற்பிக்க விரும்புவதும் அதைத்தான். ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்னை ஒன்று பிடிச்சிருக்கு, ஒற்றுமையா குறுத்து விட்டு கிளைகளையா வெடிச்சிருக்கு, ஒட்டாம ஒதுங்கி நின்னால் உயர முடியுமா, எதிலும் ஒற்றுமை குலைந்ததென்றால் வளர முடியுமாங்கிறது. அந்த மூங்கில் மரம் போல நாம் சாதி மத உணர்ச்சிகளை கலைந்து நாம் தமிழர்கள் என்ற இன உணர்வோடு இணைந்து பிணைந்து நின்றால் நம்மை வீழ்த்துவதற்கு இந்த உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது.
சரி, வருமான வரி சோதனை எல்லார் வீட்லையும் போடுறீங்க. எவ்வளவு சொத்து ஆவணங்களை எடுத்தீங்க? பணமாக எவ்வளவு எடுத்தீங்க? மக்கள் காசுல தானே சம்பளம் வாங்குறீங்க. மக்கள் பணத்தை திருடி முறைகேடாக சேமித்து வச்சுருக்காங்கன்னு தானே நீங்கள் ரைடு போகிறீங்க, சோதிக்க போகிறீங்க. அதை எடுத்து வந்து மக்களுக்கு முன்பு ஏன் இதுவரை ஒரு தடவை கூட சொல்லலை. இவ்வளவு எடுத்தவங்க பணமா, இவ்வளவு சொத்து ஆவணம் இருக்குங்க, முறைகேடாக சேர்த்து வச்ச சொத்து ஆவணங்கள், ஒரு தடவை கூட சொல்லலை. ஏன்? அது வருமான வரி சோதனை இல்லை, வசூல் வேட்டை. அங்கே போகிறது 1000 கோடி எடுத்தில்ல, 10%, 10 விழுக்காடு தண்டம் உனக்கு பெனால்ட்டி. எங்களுக்கு எவ்வளவு? எப்படி? இது 7.5 கோடிக்கு நான் விபி சிங்குக்கு செல்ல. விபி சிங் மாநிலத்தில் செல்ல இல்லைப்பா. எதுக்கு செல்ல எதுக்கு கேட்டாரா லீக்வானியும்? அவர் நான் இறந்ததுக்கு பிறகு நான் வாழ்ந்த வீட்டை இடித்து தரமாட்டமாக்குங்கன்னாரு. ஏன்னா வந்தே பண்ணல, இதான் லீக்கும் என் வீடு, இல்லீக்வானி வீடுன்னு. அப்படித்தானே இப்போ என்ன நின்னாலும் செல்ஃபி எடுக்கிறதுன்னு வந்துட்டான். எது நின்னாலும் அப்புறம் எருமாடு நின்றுதான், நல்லா எருமாடாக இருக்க ஒரு செல்ஃபி போடும். இப்படி இப்போ இந்த அங்கே போய் பல பேர் செல்ஃபி எடுப்போம். அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவர் நான் வாழ்ந்த வீட்டை இடிச்சிருந்துருங்கன்ட்டார். இவர் மன்னார்குடியில் வைக்கிறாராம். அதனால நான் வந்தால் இவருக்கு சிங்கப்பூரில் வைக்கலான்னு இருக்கேன். நம்மளுக்கு ஏன் எங்கள் சிங்கப்பூரில் வைக்கிறீங்க? அவர் தாங்க போய் பெரிய முதலீடை கொண்டாந்தார். அதனால தமிழ்நாடு பயங்கரமாக வளர்ந்துருச்சுருங்க. எங்கள் வளர்ச்சிக்கு பாடுபட்ட பெருந்தகை. அதனால் அங்கே சிங்கப்பூரில் சிலை. என்னடே கால கொடுமையை பாருங்க. எப்படிப்பட்ட மேதைகள் இருந்த நாடு இது, பிறந்த வாழ்ந்த இனம். என் தம்பி கந்தசாமி பேசும்போது எங்களை உயிரை கொடுத்தேனும் வென்று விடுவோம்னா அது வேணாம். நான் கேட்பது என் உடன் பிறந்தார்களின் உயிரை அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை முன்னிறுத்தி ஒன்றாக நில்லுங்கள், நாம் வென்று எடுத்துடலாம். உயிரெல்லாம் கொடுக்க முடியாத அளவு கொடுத்தாச்சு, லட்சக்கணக்காக கொடுத்தாச்சு. நீங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு ஒன்றிணைந்து நில்லுங்கள். உங்களுக்காக உயிர் தருவதற்கு உங்கள் உடன் பிறந்த உங்கள் அண்ணன் நான் நிற்கிறேன். நீங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது என்ன? சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரணமானவனும் சரித்திரம் படைக்கலாம்ங்கிறது. அது ஒண்ணும் கிடையாது. சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். சாவுக்கு பயந்தவன் கோழையாயிரான், சாக துணிந்தவன் வீரனாயிரான். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறார். அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்துட்டு ஊழ கும்பிடு, அரைச்சிட்டு ஒரு சீட்டு காய்ச்சிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றான்ல, ஒருத்தன் அயோக்கியன் என்று தெரிந்தும் அவனை புனித்தப்படுத்துவதற்காக பேசுகிறான் பாரா, அவன் தான் ஆக கொடுமையான அயோக்கியங்கிறான். என்ன செஞ்சாலும் ஆத்தாடி அவர் மாதிரி வருமா? இப்படி பேசி 50 ஆண்டுகளா நான் என்ன படித்தேன், என்ன வேலைக்கு போனேன், என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், தெருவில் கொண்டாந்து விட்டேன்.